உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன். இன்றைய டவுன்லோட் செய்வீர் ஈக்விட்டாஸ் பேங்கின் செல்ஃபி லோன்ஸ் ஆப். மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். அக்டோபர் 27 மாநாட்டில் பேசும்போது ஆளுநர் பதவியே தேவையில்லை அப்படின்றதுதான் கட்சியினுடைய நிலைப்பாடு அப்படின்னு விஜய் அறிவித்திருந்தார். இன்றைக்கு தமிழகத்தில் நிலவக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பாலியல் வன்கொடுமை பிரச்சனை, இப்ப பட்டு இருந்து கொண்டிருக்கிற நிறைய பிரச்சனைகளை கோரிக்கையாக வடிவமைத்து அதை ஆளுநர்கிட்டயே கொண்டு போய் கொடுக்கிறார். எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க தமிழக வெற்றி கழகத்தினர் இதனை? ஆமா, கொள்கையின்படி பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய முரண். இது இவங்களும் இதே தான் செய்யறாங்க. ஆளுநர் கூடாது, ஜனநாயக அரசியல்ல ஆளுநருக்கான இடம் இல்லை, அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆளுநர்கிட்டயே போயிட்டு கோரிக்கை வைப்பது அப்படின்றது சரியான ஒரு பாதை அல்ல. அதை அவர்கள் உணரவில்லை. இரண்டாவது விடயம் தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கக்கூடிய மக்கள் ஆதரவு, அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள், தோழர்கள், அவர்களுடைய பலம், இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு அவர்கள் எந்தெந்த பிரச்சனையெல்லாம் ஆளுநரிடம் மனுவாக கொடுத்திருக்கிறார்களோ அந்த பிரச்சனையை முன்வைத்து மக்களிடையே தமிழ்நாடு அளவில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி அதன் மூலம் ஆட்சியாளர்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்திருக்கலாம். அதன் மூலம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இந்த மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் நிலவுகிறது, மாணவி இந்த மாதிரி ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கின்றார், இப்படிப்பட்ட செயல்களுக்கெல்லாம் ஈடுபட்ட அந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து உடனடியாக தண்டிக்க வேண்டும், அவரோட சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்பதை எல்லாம் தெரிவிக்க வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும் என்று ஒரு போராட்டத்தின் மூலம் அதை செய்திருந்தால் அது ஆட்சியாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கும். அதே போல வெள்ள நிவாரண நிதி தொடர்பான கோரிக்கையும் அதே போராட்டத்தில் வைத்து இந்திய ஒன்றிய அரசிற்கு அழுத்தம் தந்திருக்கலாம். ஆனால் அதை விட்டு ஆளுநரிடம் சென்று ஒரு மனுவை அளிப்பது என்பது ஏற்கனவே எல்லா அரசியல் கட்சிகளும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இரட்டை நிலைப்பாடு தான். திமுக, அதிமுக போன்றவற்றையெல்லாம் செய்ததுதான் பீட் அண்ட் ட்ராக் என்று சொல்லுவார்களே, அதே போல அவர்கள் ஏற்கனவே போன பாதையில் தான் இவரும் போய் அதையெல்லாம் செய்கிறார். இதனால் என்ன ஏற்பட போகிறது? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இங்கு இருக்கிறது. அந்த அரசு செயல்படவில்லை என்று கருதுவோமானால் அந்த அரசிற்கு எதிராக போராடி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒரு அழுத்தத்தை தர வேண்டும். அதைத்தானே செய்யணும். போராட்டம் நடத்தி இருக்கலாம், மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கலாம், ஆனால் அதனை செய்யல. ஆளுநர்கிட்டயே தான் மனு அளித்திருக்கிறார். விஜய்க்கு கிளாரிட்டி இல்ல அப்படின்னு அவருடைய அரசியல் வருகையின் போதே நிறைய விமர்சனங்கள் இருந்தது. இப்போ அவருடைய இந்த ஆளுநருடைய மீட்டிங்கும் அதைத்தான் குறிக்கிறது அப்படின்னு பார்க்கலாமா? இல்ல, அப்படி ஒரு உடனடியா இந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆலோசனையின்படி அவர் இப்படி ஒரு செஞ்சிருக்கலாம். எல்லாருமே என்ன பண்றாங்க, நிலைப்பாடு அப்படின்றது ஆளுநர் தேவையில்லை அப்படின்றது, ஆனா ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் அவர்தான் அப்படின்ற அடிப்படையில அவர்கிட்ட இதை நாங்க முறையிடுவோம் அப்படின்றது மிகப்பெரிய முரண் அப்படின்னு நீங்களே சொல்லிட்டீங்க. இது விஜய் மேல விமர்சனங்களை உண்டாக்காதா? நிச்சயமா விமர்சனங்களை உண்டாக்கும். நான் சொல்லுவது என்னன்னா, மக்கள் அரசியல் பாதைன்றது என்னது? மக்களோடு சேர்ந்து மக்களை திரட்டி போராடி அதன் மூலம் ஆளுங்கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்திற்கு அழுத்தம் தர வேணும். அதெல்லாம் செய்யணும். நம்ம அதை விட்டு சாதாரணமா ஒரு அதிகார மையத்தை நாடுவது அப்படின்றது என்ன விதமான அரசியல் அது? இல்ல, அதிகார மையம் அப்படின்னு நீங்க சொல்லும் போதே ஆளுநர் விசஸ் ஆளக்கூடிய அரசு அப்படின்றதுலயே நமக்கு நிறைய டிபேட்ஸ் நம்ம பண்ணிருக்கிறோம். அதிகாரம் யாருக்கு இருக்கிறதா, ஆளுநருக்கு இருக்கிறதா, இல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இருக்கிறதா அப்படின்றதுல நிறைய டிபேட் இருக்கு. ஆளுநர் அப்படின்றது அது ஒரு அலங்கார பதவி. ஃபுல் அதிகாரம் ஆளக்கூடிய தரப்புக்கு தான் இருக்கிறது, அரசுக்கு இருக்கிறது தான் அப்படின்றது நம்ம நிறைய நாள் பேசியிருக்கோம். அந்த வகையில ஆளுநர் கிட்ட போது எப்படி சரியா இருக்கும்னு விஜய் நினைச்சாரு. அதான் எனக்கு புரியல. நன்றி திரு ஐயநாதன், இணைப்பில் பேசியதற்கு. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்து மனு அளித்திருக்கிறார். அவர் ஆளுநரை சந்தித்ததே தற்போது ஒரு சர்ச்சையாக மாறியிருக்கிறது. அக்டோபர் 27 தமிழக வெற்றி கழக மாநாட்டில் அவர் குறிப்பிட்ட பல்வேறு அம்சங்களில் தீர்மானங்களில் ஒன்று ஆளுநர் பதவியே தேவையில்லை தமிழ்நாட்டிற்கு என்பதாக இருந்தது. ஆனால் தற்போது தமிழகத்தில் நிலவக்கூடிய பிரச்சனைகள், அதனை முன்வைக்க போகிறோம் என்ற அடிப்படையில் அவர் ஆளுநரிடம் இது தொடர்பாக மனு அளித்திருக்கிறார். ஒரு பதவி வேண்டாம் என்று ஒரு மேடையில் தனது முதல் மாநாட்டில் பேசிவிட்டு அந்த பதவியில் இருக்கக்கூடிய ஆளுநரிடமே பிரச்சனைகள் குறித்து முறையிடுவது எந்த வகையில் சரியான முடிவு என்று நினைக்கிறீர்கள் என்று தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளிடம் கேட்டபோது சரியான பதில் இல்லை. மூத்த பத்திரிகையாளர்களிடமும் அது குறித்து நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் அறிக்கை வாயிலாக என்னென்ன விடயங்களை இன்றைக்கு ஆளுநரிடம் வலியுறுத்தி இருக்கிறார் என்ற அறிக்கை வாயிலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
இன்று ஆளுநரை சந்தித்து மனு அளித்திருக்கிறோம். அதில் குறிப்பாக 3 விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்றும் அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியிருப்பதாக அவர் அதில் தெரிவித்திருக்கிறார். அடுத்த விஷயம், அண்மையில் பெய்த பருவமழை மற்றும் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் உரிய நிவாரணம் கிடைக்கவில்லை. அதனால் அதனை கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும். மாநில அரசு கேட்கக்கூடிய நிவாரணத் தொகையை மத்திய அரசு, அதாவது ஒன்றிய அரசு என்றதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள், மத்திய அரசு முழுமையாக வழங்க வேண்டும் என்று மனுவில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வலியுறுத்தல்கள் ஆளுநரிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதனை ஆளுநர் பரிசீலிப்பதாக தன்னிடம் தெரிவித்தார் என்று விஜய் அந்த அறிக்கை வாயிலாக குறிப்பிட்டிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் பல தளங்களிலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று காலையில் தான் கைப்பட எழுதிய ஒரு கடிதத்தை தொண்டர்களுக்கு அனுப்பியிருந்தார். இவ்விவகாரம் தொடர்பாக தான் மனவேதனை அடைவதாக அதில் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து விஜயனுடைய சந்திப்பு, ஆளுநருடனான சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. பல்கலைக்கழகங்களின் வேந்தர் என்ற முறையிலும் அவர் ஆளுநரை சந்தித்து இது தொடர்பாக வலியுறுத்தியிருக்கிறார் என்றே நாம் கொள்ளலாம். அரசியல் ரீதியாக பார்க்க வேண்டிய விஷயங்கள், ஏற்கனவே அதிமுக சார்பாக பல்வேறு விமர்சனங்கள் ஆளும் திமுக அரசு மீது முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. யார் அந்த சார் என்று குறிப்பிடப்பட்ட பதாகைகளை அதிமுகவினர் ஒட்டியிருந்தார்கள். சமூக வலைதளங்களிலும் அது மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. பதாகைகளை ஏந்தி நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இன்றும் கூட தமிழகம் எங்கும் அதிமுகவினர் ஆளும் திமுக அரசுக்கு எதிராக இந்த பிரச்சனையை சரியாக கையாளவில்லை, குற்றவாளி குறித்து முறையாக விசாரிக்கப்பட வாய்ப்பில்லை என்று தங்களது முழக்கங்களை எழுப்பி கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். குறிப்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் இதனை மிகப்பெரிய பேசுபொருளாக அறிவித்திருந்தார். அதிமுகவினுடைய அந்த போஸ்டர்களையும் அவர் பதிவிட்டிருந்தார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நாம் இதற்காக வெட்கி தலைகுனிய வேண்டும் என்று, திமுக ஆட்சியை அகற்றும் வரை தான் செருப்பு போட மாட்டேன் என்றும் சாட்டையால் அடித்துக் கொண்டும் அவர் தனது போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார். ஆட்சி நிர்வாகம் சரியில்லை என்ற பல்வேறு விமர்சனங்களையும் திமுக அரசு எதிர்கொண்டு வரும் நிலையில் தற்போது விஜயும் இவ்விவகாரத்தை முன்னிறுத்தி தமிழகத்தில் நடைபெறும் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக 3 பக்க கடிதத்தினை ஆளுநர் RN ரவியிடம் வழங்கியிருக்கிறார். உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன். இன்றே டவுன்லோட் செய்வீர் ஈக்விட்டாஸ் பேங்கின் செல்ஃபி லோன்ஸ் ஆப்.